நமக்கு பால குழந்தையாக காட்சி கொடுக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்கிறார் உள்ளே அப்படின்னா, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கணசோதி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மாதார்க வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குண்டலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐஷதே. அக்ரே பஷ்யாமின்னார் இல்லையா நாராயணியர். வசுதேவ ஐஷதே, வசுதேவர் பார்த்தாருங்கிறார். அந்த பகவான் அவதார காலத்திலே அத்புத பாலகனாக, குழந்த கிருஷ்ணனாக, ஆனா சதுர்புஜனாக, சங்கம் சக்கரம் கையை வைத்துக்கொண்டு, கையில கதையோட ஒரு கையில பத்துமத்தை வைத்துக்கொண்டு, ஸ்ரீவத்சாங்கீத வட்சஸ்ரனஹா கௌஸ்துப கண்டனஹா பீதாம்பரதாரியாக, ஆனால் பாலகனாக எப்படி காட்சி தேவகிக்கு கொடுத்தாலோ அந்த கொடுத்த முறையில தான் இங்க மூர்த்தி அமைஞ்சிருக்க. உள்ள இருக்கிற மூர்த்தி அப்படி இருக்கா, சதுர்புஜ மூர்த்தி. சங்க சக்கர கதா பத்மத்தோடு இருக்கிறவர், குழந்த ரூபமாக இருக்கிறவர். இப்படி ஒரு காட்சி கொடுக்க வசுதேவரும் தேவகியும் உடனே வாயார ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பரஹ கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வ புத்தி இருக்கு. சமாதியில பார்க்க வேண்டியதை பிரத்யட்சமா பார்க்கிறேன் தான். நான் உபனிஷத் வேத்தியமான பிரம்மத்தை நான் இந்த ஊன கண்ணால பார்க்கிறேன். அப்ப வசுதேவரே இப்படிதான் சொல்ற, நீ அப்படி என் கண்ணால பார்க்கும்படி வேதில காட்சி கொடுக்கிறாய் என்று ஸ்தோத்திரம் பண்றார் வசுதேவர். தேவகியும் அதேதான் ஸ்தோத்திரம் பண்றார். உபனிஷத் வேத்தியமான பரமாத்மா இல்லையா நீ? சமாதி நிலையில பார்க்க வேண்டியதை நாம் பிரத்யட்சமா பார்க்கிறேன்னா அது உன் கிருபதானே. ரூபம் எத்த பிராபுர் அவ்யக்தமாத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாட்சாத் அத்தியாத்மதீப விஷ்ணு அத்தியாத்மதீப. சர்வலோகமா அழிந்தாலும் அணையாத விளக்கு.